மரியாள் கெட்ட பங்கா என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றால் உடுப்பு கடைக்கு சென்று பிடித்த ஆடை ஒன்றை தெரிந்து கொள்வதாகும். ஆனால் நாங்கள் பணம் கொடுத்து அதை வாங்கினால் மாத்திரமே எங்களுக்கு சொந்தமாகும். அதேபோல் மரியாளும் தெரிந்து கொண்டாள், ஆனால் அதை பெற்று கொண்டாளா என்பது கேள்வி. அது பெற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் நாங்கள் அறிய முடியும். நல்ல பங்கை தெரிந்து கொள்வது சுலபம். அதன்படி முடிவு பரியந்தம் நிலைத்திருக்காவிட்டால் நல்ல பங்கு தெரிந்து கொண்டும் நாங்கள் ஒரு கெட்ட பங்குக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோம். இதற்கு மரியாளும் இந்த சூழ்நிலைக்குள்ளே அகப்பட்டு தவிப்பதை பார்க்கலாம் வேதத்திலே. லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மரியாள் கேட்டாள், ஆனால் கை கொண்டாளா அந்த வசனங்களை என்று கேட்டால் இல்லை என்று அர்த்தம். அதாவது வேதத்திலே நாங்கள் கவனிக்கிறோம், அநேகர் வேத வசனத்தை கேட்கிறார்கள், இது அழகான வார்த்தைகள் என்று சொல்லுகிறார்கள். மகாத்மா காந்தி கூட சொன்னார், வேத வசனம் மல பிரசங்கம் ஒரு அற்புதமானது. அதை வெள்ளைக்காரர்கள் கடைபிடித்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று அவர் சொன்னார். தான் அதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினதில்லை. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகளை நீங்க தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. உலகத்தில் இருக்கிற ஜீவ வார்த்தை என்றால் இந்த பரிசுத்த வேதாகம வசனங்கள் தான். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டும் அறிந்தும் தெரிந்தும் அதை வாசித்தும் அதனுடைய விளக்கங்களை அறிந்து கொண்ட பிற்பாடும் அந்த வசனத்தின்படி நான் வாழாவிட்டால் நான் வாழுகிற வாழ்க்கை என்ன? மரியாள் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தருகே அமர்ந்திருந்து அவர் சொன்ன வசனங்களை கேட்டாள். இதுதான் இயேசு சொன்ன நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். தெரிந்து கொள்ளலாம், நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. அதுல பரிசுத்த வேதாகமத்தை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் படிப்பதற்காய். ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அது நல்ல ஒரு பங்கு, நல்ல ஒரு காரியம். ஆனா தேவன் அதை விட எதிர்பார்க்கிறது என்னவென்றால் அந்த படித்த அந்த வேத வசனம் ஒரு மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. அதன்படி வாழுகிற மனுஷன்தான் தேவனுக்கு பிரியமானவன். உதாரணமாய் இயேசுவிடம் ஜனங்கள் நிறைய பேர் பூமியில் அவர் இருந்த நாட்களிலே வந்தார்கள், அற்புதங்களை பெற்றார்கள், பல காரியங்களை செய்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், ஒருவன் நான் சொல்லுகிற இந்த வசனத்தை கேட்டு இவைகளின்படி செய்தால் ஆழமாய் தோன்றி கண்மலையின் மேல கற்பாறையின் மேல தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அதன் மேல் பெருவெள்ளம் பெருமழை பெருங்காற்று வந்து மோதினாலும் அது சேதமாகாது என்று சொன்னார். ஒரு மனுஷன் வசனத்தை கேட்டு வேத வசனத்தை வாசித்து அதன்படி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வானால் அவனுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் அசைக்கப்படுவதில்லை. எந்த நிலையிலும் அவன் அப்படியே இருப்பான் என்று இயேசு சொன்னார். ஒருவன் இந்த வசனத்தை கேட்டும் இவைகளின்படி செய்யாவிட்டால் அவன் எப்படி இருக்கிறான் என்றால் மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டு தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அங்கே இதே மாதிரி பெருவெள்ளம் பெருமழை பெருங்காற்று வந்து அடித்த போது அவைகள் விழுந்தது, முழுவதும் விழுந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாவிட்டால் புத்தி இல்லாதவன் என்று இயேசு சொல்லுகிறார். அவன் மணலுக்கு மேல் அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டி ஒரு வெள்ளம் வந்த போது அப்படியே அடிச்சு அந்த வீட்டை விழுத்தி விட்டது. அவனும் அதுக்குள்ளே இருந்து அழிந்து போய்விட்டான். அதுதான் வாழ்க்கை. ஆகவே இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள், நல்லது.
ஆனால் இந்த நல்ல பங்கு உங்களை விட்டு எடுபடாத ஒரு பங்கு. ஆனாலும் நீங்கள் இந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இதன்படி என் வசனத்தை கேட்கிற நீங்க இந்த வசனத்தின்படி நீங்க வாழ வேணும். இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை மணல் மேல கட்டப்பட்ட வீடு எப்படி வெள்ளத்திலே அடித்து கொண்டு போகப்படுமோ அதுக்குள்ளே சேர்ந்து நீங்களும் அடித்து கொண்டு போது போல உங்களுடைய நித்தியமே அழிந்து போய்விடும் என்று இயேசு சொல்லுகிறார். மரியாளை கவனித்து பாருங்கள். அவர் தெரிந்து கொண்டா அதன்படி வாழ்ந்தாளா? மரியாள் அப்படி வாழ்ந்தாவா என்பதை கவனிக்க வேண்டும். யோவான் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மரியாள் முன்னர் என்றால் இயேசு வந்தால் ஓடிப்போய் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பாள். இப்போது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டும் போக மனதில்லாமல் இயேசுவின் பாதத்தை விட்டு விலகி வீட்டிலே ஒரு மூலையிலே இருக்கிறாள் என்று இந்த வசனத்தை கவனிக்கிறோம். காரணம், சோதனைகள் வரும்போது மரியாள் சோர்ந்து போனாள். மரியாள் ஆசீர்வாதமாய் இருக்கும்போது இயேசுவின் இயேசு மீது அளவில்லாத அன்பு செலுத்தினாள். லாசரு வியாதிப்பட்டான் என்று இயேசுவுக்கு செய்தி அனுப்பினாள். ஜெபம் என்று அதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாட்களிலே. அதற்கு இயேசு பதில் அளிக்கவில்லை. லாசரு வியாதியாய் இருக்கிறதாக இயேசு கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். மரியாள் தன்னிடம் வந்து வேத வசனத்தை கேட்கிறதை இயேசு அறிந்திருக்கிறார். தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சாட்சி கொடுத்தவர் இப்பொழுது அவளுடைய சகோதரன் வியாதியாயிருக்கிறான் என்ற ஒரு செய்தி வந்த போதும் அவர் போகாமல் இன்னும் 2 நாள் தாமதமானார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அடுத்து லாசரு மரித்தான். இவைகளால் மரியாள் சோர்ந்து போனார். இயேசு வியாதிகளை சுகமாக்கிறவர் வீட்டுக்கு வந்து லாசருவை சுகமாக்கவில்லை. அடுத்து லாசரு மரித்தும் அடக்கம் பண்ணி ஆயிற்று. அதற்கும் இயேசு வரவில்லை. இனி அவரில் நான் நம்பிக்கை வைத்து என்ன என்ற நிலைக்கு மரியாள் போய்விட்டாள். நல்ல பங்கு மரியாள் கெட்ட பங்காக இப்பொழுது மாறிவிட்டாள். ஆரம்பத்திலே இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்து அவர் சொல்லுகிற வசனத்தை கேட்டால் இப்பொழுது சோதனை வந்திருக்கிறது, ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. அதற்கு இயேசு உதவி செய்யவில்லை. என் வீட்டிலே என் சகோதரன் மரித்து விட்டார், அல்லது என் கணவன் மரித்து விட்டார், என் பிள்ளை மரித்து விட்டது, என் தாய் மரித்து விட்டாள், என் தகப்பன் மரித்து விட்டார், அல்லது என்னுடைய வேலை போய்விட்டது, அல்லது என் பணம் திருட்டு போய்விட்டது, அல்லது ஏதாவது ஒரு காரியம் போயிட்டு இயேசு எனக்கு உதவி செய்யவில்லை. நான் அழுதேன், ஜெபித்தேன், உபவாசித்தேன், கதறினேன், இயேசு எனக்கு பதில் அளிக்கவில்லை என்று சொல்லி இயேசு மேல கோபம் கொண்டு இப்பொழுது இயேசு வந்தா என்ன, வராவிட்டால் என்ன, இயேசு வசனம் சொன்னால் என்ன, பிரசங்கிக்காவிட்டால் தான் என்ன, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நான் உயிரில் மேலாய் இயேசுவை நேசித்தேன். 2வது என் சகோதரனை நேசித்தேன். ஆனா என் சகோதரன் வியாதியா இருக்கிற இயேசு ஊராய் போய் பட்டணமாய் போய் ஆயிரமாய் வியாதியர்களை சுகமாக்குறாரு. மரித்தவர்கள் எழுப்பி கொடுக்கிறார். மரணத்துக்கு எதுவான வியாதியிலிருந்து சுகமாக்குறார். எங்க வீட்டை வந்தார் இயேசு. எங்க வீட்டை இயேசு சாப்பிட்டார். எங்க வீட்டுல பல மணி நேரம் தங்கி இருந்தார். எவ்வளவு அன்பு செலுத்தினார் இயேசு. மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேரை நேசித்தார் ஒரே சமனா என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மார்த்தாளை விசேஷமாய் நேசித்தார் என்று சொல்லப்படவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசுவை கவனித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க ஆண்டவரை நல்லா தேடி பற்றி பிடித்து வேதம் வாசித்து ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் நீங்க நல்ல பங்கு தெரிந்து கொண்டீங்க என்று சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கையில் ஒரு சோதனை காலம் வரும்போது நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்களுடைய ஜெபத்தை கேட்காம இல்லை, அவர் கேட்டு இருக்கிறார். அவர் ஒரு அற்புதமான பதிலை செய்ய தீர்மானிச்சிருக்கிறார். ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அதற்கு முதல் அந்த காரியம் இனி நடக்க சாத்தியமே இல்லை என்று நீங்க தீர்மானிச்சிடுறீங்க. உதாரணமா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இனி இல்லவே இல்லை உலக முறைப்படி. ஆனாலும் கர்த்தரால் அது கூடும் என்று அவர்கள் விசுவாசித்த போது அது சாத்தியமாயிற்று. ஆகவே
இந்த லாசரு இப்பொழுது வியாதியா இருந்தான். இயேசு வருவார் வருவார் என்று ஒவ்வொரு நாளும் அந்த ஜன்னலுக்குள்ளால் எட்டி பார்க்கறது போல, வீதியில வந்து பார்க்கறது போல மரியாள் பார்த்திருக்க கூடும். ஆனா இயேசு வருகிற ஒரு சத்தத்தை பார்த்து இயேசு வர்ற என்ற ஒரு எண்ணம் அவளுக்கு எட்டி எட்டி பார்க்க வைத்தது. ஆனா இயேசு வரவே இல்லை. கடைசியா லாசரு மரித்து போனார். இப்போ அது வருவார் வருவார் எழுப்புவார் என்று எட்டி பார்த்தா ஏசு இல்லை, ஏசு இல்லை. வருகிறவர்கள் பரியாசம் பண்ணி இருப்பார்கள். என்ன ஏசு ஏசுண்டீங்க, சேச்சண்டீங்க. பாருங்க, உங்க வீட்டிலே உங்க தம்பி செத்து போயிட்டான், உங்க சகோதரன் மரித்து போயிட்டான், உங்க வீட்டிலே இது நடந்துட்டு, உங்க பிள்ளையே விபத்துல மரித்து போயிட்டு, உங்க கணவனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டு, உங்க மனைவி இப்படி ஆயிட்டாவே என்னங்க நீங்க கும்பிடுற கடவுள் என்று உங்களை பரியாசம் பண்ணலாம். இயேசு அதை கவனித்து பார்க்கிறார். நீங்கள் அவரோடு முறையிட்டு அழுவதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் பிந்தி வந்தாலும் நீங்க உண்மையாகவே அவருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் அதன்படி வாழுகிறீர்களா என்று உங்களை சோதித்து பார்க்கும்படி உங்களுக்கு ஒரு அற்ப காலம், ஒரு இமைப்பொழுது சோதித்து பார்க்கிற தேவன் அவர். உண்மையுள்ளவர்களாய் இருப்பீங்களா இந்த சூழ்நிலையிலும் என்று உங்களோட உண்மையை காண விரும்புகிற கர்த்தர். ஆகவே இப்பொழுது என்ன செய்ய முடியும் மரியாளுடைய நிலைமை? ஆகவே இயேசு வியாதிகளை சுகமாக்குறவர் தான். வீட்டுக்கு வந்து லாசருவை சுகமாக்கவில்லை. அடுத்து லாசர் மரித்தும் அடக்கம் பண்ணது கூட அவர் வரல என்ற ஒரு கவலை மரியாளை வாட்டி வதைத்தது. அதனால் மரியாள் ஜெபத்தை விட்டாள், வேத வசனத்தை விட்டாள், தேவகுமாரனுடைய சத்தத்தை விட்டாள், தேவகுமாரனை விட்டு தூரமாய் தள்ளி போனாள். இனி அவரில் நம்பிக்கை வைத்து என்ன என்ற நிலைக்கு மரியாள் போய்விட்டதை பார்க்கிறோம். நல்லவங்க மரியாள் இப்படி கெட்ட பங்காய் மாறினாள் என்று கவனித்து பாருங்கள். ரட்சிப்பின் ஆரம்பத்தில் விசுவாசம் பெரிதாயிருக்கும், பின்னர் சோதனையில் சோர்ந்து போகிறார்கள். இதுதான் மரியாளுடைய வாழ்க்கை. நல்ல பங்கான மரியாள் கெட்ட பங்காய் மாறினாள். இயேசுடைய உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்கும் பாருங்கள். ஒரு சோதனையிலே நாங்கள் அவரை காயப்படுத்துகிறோம், அவரை துன்பப்படுத்துகிறோம், உண்மைதான், அவரை உடைத்து விடுகிறோம். ஆனா அவர் இந்த சோதனையில அவர் யோபு 23:10 சொல்லுகிறது, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு அதை கண்டுபிடித்தார். நாங்கள் சோதிக்கப்படும் போது பிரச்சனைகளே உபத்திரவங்கள்னால நாங்கள் முடிசூட்டப்படும் போது இயேசு எங்களை விட அதிகமாய் உபத்திரவங்கள்னாலும் முடிசூட்டப்பட்டார் என்பதை கவனிக்க வேண்டும். ஆகவே இயேசு உபத்திரவப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் எங்களுடைய உண்மையை அவர் அறிந்தாக வேண்டும், நிரூபித்தாக வேண்டும். சாத்தானுக்கு முன்பாய் அதை நிரூபித்து சாத்தானுக்கு அதை பொய்யென அவனை பொய்யன் என்பதை அவர் நிரூபித்தாக வேண்டும். ஏனென்றால் அவன் உங்களை குறித்து தேவனிடம் பொய் சொல்லுகிறார். யோபுவை குறித்து சொன்னது போல சொல்லுகிறார். யோபு விருதாவாகவா தேவனை சேவிக்கிறான், அவனை ஆசீர்வதித்ததுனால சேவிக்கிறான் என்று சொன்னான். தேவன் என்ன சொன்னார்? ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் நான் ஆசீர்வதிக்காவிட்டாலும் யோபு என்னை நேசிக்கிறான், யோபு என்னை சேவிப்பான் என்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்குள்ளே இருந்தது. அதே போல உங்களை குறித்தும் என்ன குறித்தும் ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே இருக்கிறது. ஆதலால் இந்த சோதனை நாட்களில் சோர்ந்து போகாதபடி பின்னால் ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. அது தாமதமாய் வரும், ஆனாலும் அது இதுவரை நடந்த அற்புதங்களை விட பெரிய அற்புதமாய் இருக்கும். லூக்கா 6:46 வாசிக்க கேட்போம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இதுதான் மரியாளின் நிலையாக அங்கு இருந்தது. இயேசு இயேசு ஏசப்பா ஏசப்பா என்று சொல்லி கூப்பிடுகிற ஒருவளாய் இருந்தாள். ஆனாலும் தன் வாழ்க்கையில தன் சகோதரனுடைய இழப்பு நிமித்தம் அவளால் வேத வசனங்களின்படி வாழ முடியலை, இயேசுவில் அன்பு கூற முடியலை. இதுதான் மரியாளின் நிலையாக இருந்தது. நல்ல பங்கு மரியாள் கெட்ட பங்காக மாறிக்கொண்டிருந்தாள். ஆனாலும் இயேசு விட்டு விடுவாரா? இல்லையே. இயேசு அப்படியே உங்களோட வாழ்க்கையை விட்டு விடுவாரா? இன்றைய நாளில் இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்திருக்கலாம். மரியாள் குடும்பத்துக்கு லாசருவை போல மரியாள் குடும்பத்துக்கு உழைப்பின் சகோதரனாய் லாசரு இருந்திருக்கலாம். லாசருடைய வேலை நிமித்தம் அந்த குடும்பம் வாழ்ந்திருக்க முடியும்.
அதே போல் உங்களுடைய கணவனை நீங்கள் இழந்திருக்கலாம், மனைவி அல்லது பிள்ளைகளை, உங்களோட அன்புக்குரியவள் யாரையாவது நீங்கள் இழந்திருக்கலாம். அந்த வேதனை நிமித்தம் ஆண்டவரை விட்டு நீங்கள் இன்றைக்கு பின்னுக்கு போயிருக்கலாம் அல்லது பின்வாங்கி இருக்கலாம். சேச்சிக்கு போய் என்ன செய்ய முடியும்? மற்றவர்கள் பிரயாசம் பண்ணுகிறார்களே, கத்தாவே கத்தாவே என்று சொன்னானே, இவன் வீட்டிலே கத்தி கொண்டிருக்கிறான் என்று உங்களை பார்த்து அவள் சொல்லுவதை கேட்டு உங்களுக்கு வேதனை. ஆதலால் அவர்கள் சொல்லலாம், நாங்கள் கும்பிடுகிற கடவுள் எங்களை எப்படி நல்லா வச்சிருக்கிறார், உங்களோட கடவுள் மரணத்திலே எடுத்துக்கொண்டு விட்டாரு என்று உங்களை பரியாசம் பண்ணலாம். அவர்களுடைய மரணத்தின் முடிவு வேறு, உங்களுடைய குடும்பத்தினரின் மரணத்தின் முடிவு வேறு. அவர்கள் நித்தியத்திலே பரத்தில் இருப்பார்கள். ஆகவே தேவனோடு அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இங்கே ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் அவர் சொல்லுகிறபடி செய்யாமல் போகிறவர்களை குறித்து இயேசு சொல்லுகிறார். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்கிற நீங்க ஏதாவது ஒரு இழப்பு நிமித்தம், வேதனை நிமித்தம், நீங்க நம்பின காரியம், நினைத்த காரியம் நடக்கவில்லை என்ற சோர்வின் நிமித்தம் நீங்கள் ஜெபங்களை விட்டிருக்கலாம், ஆராதனைகளை விட்டிருக்கலாம், உபவாசங்களை விட்டிருக்கலாம், சபை சம்பந்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு உங்களை தனிமைப்படுத்தி விலக்கி கொண்டிருக்கலாம். நான் இனி என்ன செய்ய முடியும்? கடவுளைத்தானே நான் மலையை போல நம்பின இயேசுவை, எனக்கு இப்படி ஆயிட்டேன்னு நீங்கள் புலம்பலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாதே, உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற வேண்டாம். இயேசு அதுக்கு பிற்பாடு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் என்றும் உங்களால் அறிய கூடாமல் இன்றைய நாளில் உங்களுடைய கண்கள் கட்டப்பட்டதாய் மறைக்கப்பட்டதாய் இருக்கலாம். சாத்தான் உங்களுக்கு சொல்லலாம், இனி இயேசுவை நம்பி பயனில்லை, சேச்சிக்கு போய் ஒன்றும் நடக்காது, என்ன நடந்தது பார், எவ்வளவு பெரிய இழப்பு, எவ்வளவு கஷ்டம், மற்றவனை பார், உலகத்தில் இருக்கிறவனை பார், தேவனை அறியாதவன் என்ற வாழ்க்கையை பார், எவ்வளவு ஆசீர்வாதமாய் செழிப்பாய் அற்புதமாய் இருக்கிறானே என்று சொல்லி சாத்தான் உங்களுடைய சிந்தையை தாக்கி கொண்டே இருக்கலாம். அல்லது சாத்தான் தன்னுடைய ஜனங்களை அனுப்பி உங்களை உடைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, இன்று இயேசுவிடம் வாருங்கள். மரியாள் எப்படி மாற்றப்பட்டாள் என்றதை அடுத்த வசனம் சொல்லும். ஆகவே மரியாள் எப்படியா இயேசுவுக்குள்ள மீண்டும் பலனடைந்தால், இந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள் இடையிலே கெட்ட பங்கா மாறி மீண்டும் இப்படி நல்ல பங்காய் மாறினாள் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டியதாய் இருக்கிறது. யோவான் 11:28 வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். மார்த்தாள் மரியாளை ரகசியமாய் அழைத்து, இயேசு வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். உடனே மரியாள் எழும்பி ஓடிப்போய் இயேசுவின் பாதத்தில் மீண்டும் சேர்ந்தாள், விழுந்தாள். கவனிங்க, இயேசு எங்கெல்லாம் வீட்டை வந்தவரும் ஓடிப்போய் அக்காவுக்கோ சமையலுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறதும் இந்த மரியாள் தான். ஏனென்றால் வசனம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. இப்போ என்னென்று கேட்டால், தன்னுடைய வாழ்க்கையில் சகோதரன் இழப்பு பெருசாக இருந்துச்சு. அதனால் இயேசு வந்திருக்கிறார் என்று அறிஞ்சும் இயேசுவை தேடி போக விரும்பவில்லை. ஆனால் மார்த்தாளை கவனியுங்கள், கிச்சன் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க ஒருபோதும் இயேசுவிடம் வசனம் கேட்கும்படி பாதத்தில் அமர்ந்ததே கிடையாது. இயேசுவிடம் வந்து தன்னுடைய தங்கையை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணும்படி தான் அவங்க அடிக்கடி கிச்சனில் இருந்து வந்து சேச்சிக்குள்ளே, சேச்சி மாதிரி வைத்துக்கொள்ளுங்களேன், இயேசு பிரசங்கம் பண்ணுறத வந்து அந்த சமைக்கிற தடியோடு வந்து அதில் 2 தட்டு தட்டி, ஆண்டவரே நீங்கள் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, என் தங்கச்சி சமையலுக்கு உதவி செய்கிறாளில் நிறைய பேரை கூட்டி கொண்டு வந்திருக்கிறீங்க, நிறைய பேருக்கு நான் சாப்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்ன போது தான் இயேசு சொன்னார், மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், மாத்தாளே மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லிட்டு போயிட்டார். இப்பொழுது கவனித்து பாருங்கள், கிச்சன் டிபார்ட்மெண்ட், மாத்தாள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது ஓடி போறார். ஓடிப்போய் இயேசுவை முதல் சந்திக்கிறார். சேச்சி 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 என்று போகிறவங்க, ஆண்டவர் ஆண்டவர் என்று போகிறவங்க, ஆண்டவரை பின்பற்றுறாங்க, அவருடைய வசனத்தை இரவு பகலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் ராத்திரி பேசினார், பகல் பேசினார், வேதம் படிக்கும்போது பேசினார் என்று சொன்ன மரியாளுடைய கம்பெனி, மரியாளுடைய கூட்டம் என்ன செய்தண்டா, இவ்வளவு நடந்து போச்சு, இனி என்னத்துக்கு வேத வசனம், இனி என்னத்துக்கு இயேசு என்ற மாதிரி வீட்டில் ஒரு மூலையிலே ஒதுங்கி போய் அமர்ந்திருக்கிறார்கள். இதே நாளில் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். நீங்கள்
ஒரு காலத்துல இயேசு 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 என்று ஓடி திரிந்தீங்கல்ல. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்ததுனால எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஒரு பக்கம் ஒதுங்கி இருக்கிறீங்க இல்லையா? உங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் என்ற நாள்ல, எழும்பு சீயோன் குமாரத்தியே, எழும்பு தேவனுடைய மனுஷனே, எழும்பு, எல்லா தூசியும் தட்டிவிட்டு எழும்பி மீண்டும் ஆண்டவருக்காய் வா. ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். நீ நினைக்காதது, உன் எண்ணங்கள்ல தோன்றாதது, அவர் ஒருவராய் எண்ணிலடங்காத அதிசயங்களை செய்கிற தெய்வம் இயேசு அவர் வைத்திருக்கிறார். உனக்கு அது தோன்றாது, உனக்கு புரியாது, உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் தேவனா இருக்கிறார். உன் நினைவுகளின் நினைவுகள் அல்ல, உன் வழிகளின் வழிகளும் அல்ல. இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படித்தான் உங்களுடைய நினைவுகளும் உங்களோட வழிகளும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆதலால் சோர்ந்து போன மகனே மகளே, எழும்புகின்ற நாள்ல இயேசுவுக்காய் மீண்டும் வா. இயேசு உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணி தன்னுடைய நீதியின் பலக்கரத்தினால் இன்றைக்கு தாங்குவாரு. மீண்டும் உன்னை நிறுத்துவார். மரியாளை வரல. இயேசு தான் நின்ற இடத்துல இருந்து இந்த மரியாள் விட்டடி அந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்குள்ள அவர் வரப்போறாரு. வரும்போது அவர் எதை எதிர்பார்த்து கொண்டு வந்திருப்பார், அல்லது தன்னுடைய பிரயாணம் முழுவதும் எதை எதிர்பார்த்திருப்பார்? என்னுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்த மரியாள், இன்பசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த மரியாள், இவ்வளவு இழப்புகள், நட்வேதனைகள், கண்ணீர் வந்த போதும் என்னை தேடி முதல் வரவேற்க ஓடி வருவாள் என்று சொல்லி இயேசு அவளாய் வந்திருப்பார். ஆனாலோ இங்கு பார்த்தீங்கன்னா சூழ்நிலை மாறுது. ஆவிக்குரிய டிபார்ட்மெண்ட் சோர்ந்து விழுந்துட்டு எலியாவுடைய தலைமையில சோர்வு வந்து அவர்கள் எல்லாம் சூரச்செடி கீழே போய் படிச்சுட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க. ஆனா கிச்சன் டிபார்ட்மெண்ட், மார்த்தாள் குரூப், அவங்க ஓடி வர்றாங்க. இப்படிதான் இயேசுனுடைய வருகை இருக்கும். மனுஷகுமாரன் வரும்போதோ, இதோ இயேசு மேகங்களோடு வரும்போதோ, ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தாவாய் வரும்போது நீங்க எதிர்பார்த்திருந்த ஆவிக்குரிய கூட்டம், ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னவர்கள் தங்களோட வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யவில்லை, நாங்க கேட்டது தரவில்லை என்று சோர்ந்து போய் இருக்கும்போது கைவிடப்படுவார்கள். கிச்சன் டிபார்ட்மெண்ட், இயேசு சொன்னார், அநேக காரியங்களை குறித்து கலங்கராய், தேவையானது ஒன்று, அதெல்லாம் விட்டுரு மாத்தாளே என்று சொன்னார். இப்பொழுது அவர் எடுத்தா, இந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட் வேண்டாம், இயேசுவோடு சேர வேண்டும், இயேசு வர்றாரா நான் பார்க்க ஓடுறேன் என்று ஓடுனா. இப்படிப்பட்டவர்கள் தான் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆகவே நான் பல வருஷம் நீங்க சர்ச்சுக்கு போறதுனால, வேதம் படிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால பரலோகம் என்று நினைத்து கொள்ளாதீங்க. அது பரலோகத்துக்கு ஒரு காரணம் தான் அது. ஆனால் அந்த வசனத்தின்படி நீங்க வாழாவிட்டால் உங்களை விட கிச்சன் டிபார்ட்மெண்ட் போயிடும். மார்த்தாள் போயிருவா. இயேசுவை சந்திக்க மார்த்தாள் போனாள் என்று பார்க்கிறோம். அன்று இயேசு மரியாளுக்கு மார்த்தாள் மூலமாக தூது அனுப்பியதால் தான் மரியாள் வந்தாள். இல்லாவிட்டால் நல்ல பங்கு மரியாள் கெட்ட பங்காக மாறி நாரி கெட்டு போயிருக்கும். இன்றும் இப்படி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். அதில் நீங்களும் ஒருவரா? அப்படியானால் இன்றைய நாளில் மனம் திரும்பி இயேசுவிடம் மீண்டும் தேடி ஓடி வந்த மார்த்தாள சொன்ன செய்தியை கேட்டு ஓடி வந்த மரியாளை போல மனம் திரும்பி ஓடி வாருங்கள். இன்றைய நாளில் சபைக்கு ஜனங்கள் வருவார்கள், நிற்பார்கள். அவர்களை போல மாத்தாள் மாதிரியான கிச்சன் டிபார்ட்மெண்ட் ஆக்களை கூப்பிட்டு இந்த மரியாதை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றது போல ஜனங்களை அழைச்சாத்தான் இன்றைக்கு வருவாங்க. எங்களை கூப்பிடல, நாங்கள் வரமாட்டோம். இன்றும் சபையில் ஜனங்கள் மரியாதை போல் ஏராளமாக இருக்கின்றார்கள். சபையை விட்டு சில பிரச்சனைகள் நிமித்தம் போய்விடுவார்கள். பாஸ்டர் சிலருக்கு தூது அனுப்பினால் தான் சபைக்கு மீண்டும் வருவார்கள், இல்லாவிட்டால் வரமாட்டார்கள். இவர்கள் கர்த்தரை தேடுகிற கூட்டம் இல்லை, பாஸ்டரை தேடுகின்ற கூட்டமாகும். இவர்களுக்கு பெயர் சபையில் நல்ல பங்கு, ஆனால் ஆக்களோ கெட்ட பங்குக்கு ஒப்பாக மாறி நாரி கெட்டுப்போன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறார்கள். சாத்தான் இவர்களை சோர்வை காண்பித்து, சூழ்நிலையை காண்பித்து, கர்த்தர் உனக்கு என்ன செய்தார், ஒன்று செய்யலை என்று சொல்ல வைத்து, முறுமுறுக்க வைத்து, பின்னிட்டு விழ பண்ணுகிறான். ஆதலால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நீங்க மனம் திரும்பி கர்த்தரிடம் பாருங்கள். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். மரியாள் ஆதி அன்புக்கு திரும்பி முடிவு பரியந்தம் நிலைத்து நின்றால் தான் ரட்சிக்கப்படுவாள். மரியாள் ஆரம்பத்தில் இருந்தது போல் தொடர்ந்தும் இருப்பாளானால் அதுவே மேன்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையாகும்.